இன்னைக்கு கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் சோமவாரத்துல தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம தேய்பிறை பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு. கார்த்திகை அப்டின்னா, அது ஐயப்பனுக்கு மட்டும் இல்ல, சிவபெருமானுக்கும் உரியது. கார்த்திகை மாசத்துல வர ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதம் இருந்து சிவபெருமான நம்ம வழிபட்டோம்னா, நினைச்சது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஏன்னா, இந்த சோமவார விரதம் இருந்து தான் சந்திர பகவான் சிவபெருமானோட தலையில நிரந்தரமா இடம் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சோமவார விரதத்த தொடங்கியிருப்பீங்க. நானும் என்னோட முதல் நாள் சோமவார விரதத்த தொடங்கிட்டேன். இன்னைக்கு முதல் நாள் சோமவார விரதம்ன்றதால சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி பழங்கள் நைவேத்தியமாக வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டி என்னோட விரதத்தை நான் காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணலாம்னு இருக்கேன். ஈவினிங் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோவில்ல எல்லா பிரதோஷமும் ஒரு சின்ன தேர்ல உற்சவ மூர்த்தியான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் அந்த தேர்ல வச்சு 3 தடவை கோவிலை சுத்தி வலம் வருவாங்க. இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, சிவபெருமானையும் நந்தியும் சேர்த்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு என்னோட விரதத்தை நிறைவு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2வது சோமவார விரத நாள் வந்து அடுத்த திங்கட்கிழமை 24ஆம் தேதி வருது. எல்லாரும் கண்டிப்பா 5 வாரம் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. கார்த்திகை மாசத்துல ஒரு திங்கட்கிழமை மட்டும் கூட இந்த சோமவார விரதம் இருக்கலாம். முடிஞ்சா இந்த சோமவார நாள்ல பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓம் நம சிவாய.